வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ. ஸோ நமக்கு நீட் யூஜி 2024 ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1563 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த ரிவைஸ்டு லிஸ்ட் அண்டு நியூ ஸ்கோர் கார்டு, ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்சைட்டில் அஃபீஷியலாக வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ என்டிஏ வெப்சைட் போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே, ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஸ்கோர் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் இருந்த நியூ ஸ்கோர் கார்டுக்கு இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொன்று என்னன்னா, நியூவா இருக்க ஸ்கோர் கார்டுக்கும் ஏற்கனவே இருந்த ஸ்கோர் கார்டுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கு, கட் ஆஃப் எதுவும் மாறுதா, ரேங்க் எதுவும் மாறுதா அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்றதுக்கு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேண்டிடேட்டோட இமெயில் ஐடி, அப்படி இல்லைன்னா நீங்க கொடுத்த மொபைல் நம்பரும் ஸ்பின்னு கொடுத்தாலே போதுமானது, நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கோர் கார்டில் என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் இப்போ பழையதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ப்ரீவியஸோடைய கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அன்ரிசர்வ் இருக்கு 720, 164, ஓபிசி 163 to 129 மினிமம் கட் ஆஃப், எஸ்சி 163. ஸோ மினிமம் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு 129, அன்ரிசர்வ் எக்கனாமிக்கலி வீக் செக்ஷனுக்கு 164. அதே இது இப்போ நியூவா பாத்தீங்கன்னா சேம் அதே தான், கட் ஆஃப்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரியே பிடபிள்யூடி, ஓபிசி, பிடபிள்யூடி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இதோட பிடபிள்யூடி கோட்டாக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அதே கட் ஆஃப் தான். ஓகே, இப்போ வந்து என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய ரேங்க். ஸோ ரேங்க்ன்றது எவ்வளோ டிஃபர் ஆயிருக்குன்னா, பழைய நம்பர் ஆஃப் கேண்டிடேட் நீங்கள் அன்ரிசர்வ் எடுத்தீங்கன்னா 11 லட்சத்தி, அதாவது 11,65,820 பேர் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழையதுக்கும் இப்போ இந்த இதுக்கும் 11,65,904 84 ரேங்க் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ பழையதுக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. பட் கட் ஆஃப்ல வரும்போது ரிவைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பழையதுக்கும் இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 84 ரேங்க் வந்து அன்ரிசர்வ் கேரிக்கு வேரியேஷன் இருக்கு. ஓபிசியை பொறுத்தவரையும் பழைய இதில் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து 1,271, இப்போ 769. ஸோ -2 வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா -2 குறைஞ்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து எஸ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு 34,377 பழைய ஸ்கோர் கார்டு படி, இப்போ 34,326. ஸோ ஒரே -1 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எஸ்டி பார்த்தீங்கன்னா 14,463 ஓல்டு ஸ்கோர் கார்டில், இப்போ வந்து நமக்கு 14 ரேங்க் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஐ மீன் ஆட் ஆகும் 14 ரேங்க், பட் நமக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் உடைய இந்த ரேங்க் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்த சேஞ்சஸ். ஸோ இதனால வந்து நமக்கு ஏதாவது பெருசா வந்து கட் ஆஃப் வந்து பெருசா வந்து நம்ம அதிகமாக வருமா அப்படின்றத இன்னும் வர நாட்கள்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். உங்களுடைய ஸ்கோர் கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டட்